சட்டமன்ற தொகுதியில் நமது தொகுதியில் இன்று பழனி என்று பேசுகிறாங்க. அன்னாறு கூலி தொழிலாளர்கள் வச்சு வருகிற உதவண்டியில் இந்த ஒத்துழைக்க வாய்ப்பு உண்டு. மெயினாக மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் தர மாட்டாங்க, சொந்த செலவு தான் பண்ணுவாங்க. டீ கூட கை காசு கொடுத்து குடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு. தளபதி ஆட்சி கொடுத்த வேட்பாளர் அண்ணன் தோழர் பாண்டி அவர்களுக்கு எங்கள் வாக்கு. யாருக்கு ஓட்டு போடுறீங்க? என் ஓட்டு எப்பயுமே டிவிக்கே தான். விஜய் தான். பழனி தொகுதியிலேருந்து பேசுகிறோம். கிரிவீதி பாதையில் எல்லாமே அகட்டி டிஎம்கே வந்து ரொம்ப ஏமாற்றி விட்டாங்க. அதனால் மாற்றம் எதிர்பார்த்து அதிமுகவுக்கு இந்த டீப் வாக்களிக்கும் எல்லா பொதுமக்கள் எல்லாம் அதிமுக ஓட்டு போட போகிறோம். எல்லோரும் அதிமுக தான் பெரிய வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுங்க. நான் வந்து டிவிக்கே தான் ஓட்டு போவேன். காரணம் மாற்றம் வேணும். மாற்றம் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை. இந்த அரசு ஓட்டுக்கு வந்து 1000 2000 கொடுக்குறாங்க. அதை யோசிக்காதீங்க. இத்தனை பேர் இறந்துருக்காங்க பொண்ணுங்க, அவங்க உயிர் வருமா நமக்கு? அதனால் இந்த வட்டம் மாற்றி ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வைப்போம். அடுத்து நல்ல அரசியல் நடக்கும்னு நம்ம நம்புகிறோம். அதாவது கலைஞர் ஐயா காலத்தில் இருந்து ஸ்டாலின் ஐயா காலம் வரைக்கும் எல்லா இதுவுமே நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்க அப்பா என்ன செய்தாரோ அதுக்கு மேலே சிறப்பாக செய்யக்கூடிய ஆசைகளும் வாய்ப்புகளும் நிறைய செய்கிறாரு ஸ்டாலின் சார். அதில் நாங்கள் எந்த குறையும் மக்களாகப்பட்டவர்கள் சொல்ல வரல. 18 வயசுக்கு மேலே பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்த சட்டம் 30 வயசுக்குள்ள ஆண்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்கப்படுங்கிற சட்டத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அரசாங்கத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நாடும் நல்லா இருக்கும், நாட்டில் இருக்கிற மக்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் இந்த சட்டத்தை வெகு விரைவில் அமலுக்கு கொண்டுட்டு வந்தால் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்போம். ரொம்ப சொல்லுவோம். அதான் முன்னுரிமை பண்ணுறோம். இதோட விஷயம் நல்லா இருக்கும். ரொம்ப மாறும் நம்பிக்கை இருக்குது. செயல்முறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே இந்த 2 பேர்த்தில் யார் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லதை செய்வாங்க. ஆனால் விஜய்னால மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவருக்காக என்னெல்லாம் செய்வாங்களா? கூட்டணி ஆச்சு டிஎம்கே ஆச்சு வந்தால் நல்லா இருக்கும். காரணம் ஏசிஎம் கூட்டணி சேர்த்துக்கலாம். இந்த இடம் வந்து நாங்கள் வந்து பிஜேபியில் இருக்கோம். அண்ணாமலை தலைவர் வந்ததுனால அவர் கட்சியில் இருக்கோம். அவர் வந்து ஊழலெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. 2வது நல்ல நேர்மையாக இருக்குது. ஒரு படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவரோட சொந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ வந்து மக்களுக்கு ஓசரம் வந்து அவர் நல்லா டிஎம்கே ஆதரவு நான் செயல்பட்டு வருகிறேன். ஆனால் இந்த விஷயம் டிஎம்கே தான் உறுதியாக வரும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த மதன்குமார், நான் டிரைவராக பஸ் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நல்லா செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொறுப்பாக நல்லா ஆட்சி வரும்னா டிவிக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் சொல்லுங்கள். நம்ம உடச்சாட்டையா கஞ்சி. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்து எதுவும் வாங்க மாட்டீங்களா? எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. இப்போ 5000 ரூபாய் சாலனி கொடுத்தாரு. எங்கள் ரேஷன் கார்டுலாம் ஏறல. பேர் மதுரா. யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி இல்லை. நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் வந்தாலும் விலைவாசி கம்மியாக. பழனியிலேருந்து பேசுகிறேன். விஜய்க்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இத்தனை வருஷமா அதிமுக முடியாது டிஎம்கே பார்த்தாச்சு. இப்போ புதுசாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு முன்னேற்றம் வரும். இப்போ ஏற்கனவே மக்களுக்கு யார் நல்லா செய்வாங்களோ நாங்கள் ஆதரிப்போம். ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்தாருன்னா நல்லா இருப்போம் நாங்கள். ஏன்னா இப்போ 5 வருஷமாக அவங்க ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு எதுவும் ஜெயம் கிடையாது. ஆமாம், அடுத்தே வந்தாருன்னா மாற்றமாகும்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக மாற்றம் ஆகுது. ஆமாம், ஏன்னா இத்தனை வருஷம் 5 வருஷத்துக்கு ஆட்சி பார்த்தாங்க. என்ன டைப் செஞ்சுட்டாங்க நாங்களுக்கு.